வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம். என்ன ஒரு மாதிரி கெட்டப்லாம் பயங்கரமா இருக்குன்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம அரசியலுக்கு கொஞ்சம் லீவ் விட்டுட்டு ஆன்மீகம் பத்தி பேச போறோம். பொதுவா எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்குமே வரும். நம்ம ஒரு படி மேல போயிட்டு கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். சொல்லுங்க தோழர், சாமி இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையான்றது, பேயே இல்லை அப்படின்போது பேயே இல்லை. ஆனா பேயை விட சாமி பார்த்தோன்னா இன்னொரு படி மேல. சாமி இருக்கான்னு இல்லையான்னு கேட்டா சாமி இல்லை. சாமி இல்லையா? ஐயோ சாமியா? சாமியே இல்லை அப்படின்போது அது ஒரு ஆச்சரியமா இருக்கும்பா. சாமியே இல்லைன்னு போது அப்ப பேய் என்னப்பா? இருக்கா இல்லையா? பேய் இல்லை, சாமி இருக்கா இல்லையா? ஒரே குழப்பமா இருக்கே டாபிக். அப்ப சாமி இருக்கா இல்லையான்னு பார்த்தோன்னா இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு பேர் தான் இருக்கு. அது யாருக்கு இருக்கு, யாருக்கு இல்லை அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம அதை விட ஒரு காமன் ஒன்று பார்ப்போம். அறிவியல் பூர்வமா சாமி இருக்கா இல்லையான்னு பார்த்தா இதனால வரைக்கும் கண்டுபிடிக்கல. இதனால வரைக்கும் அந்த மாரி ஒரு உணர்வு, அந்த மாரி ஒரு ஆத்மா வாழ்றதாவோ இதனால வரைக்கும் அறிவியல் பூர்வமா ஒரு சர்டிஃபிகேட் மாரி இல்லை. அப்பா சாமி நான் பார்த்தோம்பா, இந்த மாரி விஷயம் இருக்குப்பா, இந்த மாரி ஒரு சக்தி வந்தது, அந்த மாரி எதுவுமே இல்லை. ஆனால் பேய் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி வணங்குறவங்க இருக்காங்களா, சாமி இருக்குது அப்படின்னு மனசார வணங்குறவங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சக்தியை அதை பார்க்குறாங்க. அவங்களோட நம்பிக்கையில் சாமி இருக்குது. ஆனால் காமனாக பார்க்கும்போது, சயின்ஸாக பார்க்கும்போது இங்கே சாமி இல்லைன்றதான் ஒரு இதாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த பேட்டி கொடுக்கும்போது கூட மேபி சாமி கேட்டார்னா என்னப்பா நம்மளை சாமி இல்லைன்றாங்க. இன்கேஸ் இங்கே கூட சாமி தோன்றலாம், தோன்றியது அப்புறம் நான் இருக்க மாறா அப்படின்னு கூட காட்டலாம். சரி, மேபி வந்தால் நம்மளுக்கு சந்தோஷம். இவர் சொல்லுவார்ல, சாமி நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். மாதிரி இருந்தால் நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே இவ்வளோ இஷ்யூ இருக்குது, சாமியை நோக்கி இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் நீங்கள் என்ன சாமியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எல்லாரும் கண் கூட பார்க்குறமே தோழர், சாமிலாம் நிறைய பேர் ஆடுறாங்க. சரி, அவங்க வேகமே பண்ணால் சின்ன சின்ன குழந்தை உட்பட எல்லாருக்குமே சாமி வருது. அதே சைடு பார்த்தோன்னா பேய் இறங்குறது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சாமினா அப்போ அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உடல்ல வருது? ஆமாம். அப்போ நம்ம சாமி ஆடுறவங்களுக்கு கேட்டகரி முதல்ல பார்ப்போம். யாருக்கெல்லாம் சாமி வருது அப்படின்னு பார்ப்போம். யாருக்கு சாமி வருது? ஏழ்மையான பீப்புள்ஸ், உழைக்கும் மக்கள். ஸோ அந்த மக்கள் பார்த்தோன்னா என்னைக்குன்னா நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரணும், நம்மளை சாமி நம்மளை காப்பாற்றி கொண்டு போயிடுவாதா, நம்மளோட வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஏழ்மையான மக்கள், அவங்களுக்கு மட்டும் தான் சாமி வரும். நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு வகையில் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது, ஒரு சயின்ஸாக சொல்லும்போது பார்த்தோன்னா இது ஒரு பைத்திய மண்ணில் சொல்கிறாங்க. இது ஒரு பைத்திய மண்ணில் ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு சாமி இருக்கிறதா நம்பி ஃபீல் பண்ணி அந்த மோளம், அந்த மத்தளம் சவுண்டு கேட்டு ஒரு மாதிரி ஒரு பைத்திய நிலையை கொண்டு போகிறது தான் இந்த சாமி ஆடுறது. நம்ம அதுக்குள்ளே போகாமல் காமனாக முதல்ல பார்ப்போம். சாமி யாருக்கு வருதுன்னு பார்ப்போம். ஒரு ஏழ்மையான மக்களுக்கு வருது. என்னைக்குன்னா ஒரு அவாவுக்கு பார்த்துருக்கீங்களா? சாமி கிட்டே பூஜை பண்ணக்கூடிய ஒரு ஐயர், அவரு சாமி பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா ஒரு பணக்கார அம்பானி அதானி சாமி பார்த்துருக்கீங்களா? ஒரு கோடீஸ்வரன் சாமி பார்த்துருக்கீங்களா? சரி, அப்படியே இல்லைன்னா சாமியை தவிர்த்து ஒரு இந்து மதத்தை தவிர்த்து மற்ற வெள்ளக்காரன் சாமி பார்த்துருக்கீங்களா? அப்ப ஏன் ஏழ்மையான மக்களுக்கு வருதுன்னா, ஏழ்மையான மக்கள் தான் இன்னும் மூட நம்பிக்கையில் வாழ்றாங்க, பிற்போக்காக யோசிக்கிறாங்க, அது இருக்குன்னு உணர்றாங்க. ஒரு நம்பிக்கை மூலமா ஒழுக்கங்கள் வருதுன்னா ஓகே, அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு ஒழுக்க பண்பாடு படிப்பு மூலமாக வரலாம், எஜுகேஷன் மூலமாக வரலாம், கல்வியில் போய் நம்ம பசங்களை மீட் பண்ணுறோம் அங்கே மூலம் வருதுன்னா ஓகே. அதன் மூலமாக ஆன்மீகத்து மூலம் ஒழுக்கம் வருதுன்னா அதை நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதே ஆன்மீகம் நமக்கு ஒரு மூட நம்பிக்கை விதைக்கும் விதமாக நம்மளை அது ஆட்கொள்ளுதுன்னா அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கூடாது. அதை நம்ம யாரோட கம்பேர் பண்ணி போகிறோம்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா ஊரில் பார்த்தோன்னா இந்த தீ மதிப்போம், சின்ன குழந்தையோட தீ மதிப்பு வைப்பாங்க. அதே எப்படி சொல்றாங்கன்னா, சக்தி இருந்தாலும் ஒரு தீயில இறங்க முடியும் பாருங்க, அவங்களுக்கு ஒரு சாமி உள்ள இறங்கிடுச்சு, அதனால தான் அவங்களால தீயில மிதிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. குழந்தை கூட இறங்குது. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஆமா, அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தை படுக்க போட்டாலும் ஒரு சாமியார் ஏறி நிற்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன குழந்தைய அது மட்டும் இல்லாமல் தேங்காய் கொண்டு மண்டையில அடிச்சு உடைக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு அப்படிதான் அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்தம் ஊத்து தாரா. ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கை விதமா வேல் குத்துறது, அகல் குத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க. இதெல்லாம் பண்றீங்க, ஏன் ஒரு சார்பப்பட்ட மக்கள் மட்டும் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தோணுது இல்லை? ஏன் தோண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்க. அப்ப அவாள்கள், அதாவது உலகத்தில் சிறந்த பகுத்தறிவாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனர்கள் தான். பார்ப்பனர்கள் வேல் குத்தி நீங்க பார்த்துருக்க மாட்டேங்க. பார்ப்பனர்கள் காவடி தூக்கி பார்த்துருக்க மாட்டேங்க. இன்னொரு கோவிலில் பார்த்தோன்னா, ஒரு கோவில் இங்கே தான் இருக்கு, சென்னையில் தான் ரெட்டில்ஸ் பக்கத்தில் ஒரு கோவில். அந்த கோவிலில் பார்த்தோன்னா வேப்பிலை கட்டிட்டு போவாங்க, துணியே போட மாட்டாங்க. பெண்கள் வேப்பிலை கட்டிட்டு அந்த கோவிலை சுற்றி வருவாங்க. எல்லா பெண்களுமே சொல்றோம். அங்குள்ள பெண்கள்லாம் பார்த்தோன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்கள், இந்த மாதிரி மக்கள் தான் இருக்காங்க இல்லையா.
பார்ப்பனர்கள் யாரும் பார்ப்பன பெண்களோ பார்ப்பன சமுதாய பெண்களோ ஏன் அங்கே வந்து கோவில் சார்ந்த விஷயம் வரல? அப்போ இங்கே சாமி இருக்கா இல்லையான்றது முதல்ல கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? பார்ப்பனர்கிட்ட தான் கேட்கணும். பார்ப்பனர்கள் தெரியுது இங்கே சாமி இல்லைன்றதான் தெரியுது. அதன் மூலமாக தான் அவங்க சில தப்புகள் பண்ணுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கோவிலில் வந்து பாலியலாக வந்து சில தப்புகள் நடந்து யார் பண்ணான்னு பார்த்தோன்னா பார்ப்பனர்கள்லாம் பண்ணாங்க. கோவிலில் பெண்களை கூட்டு போயிட்டு அங்கே பாலியலாக விஷயம், அது சாமி. நம்மலாம் சாமி கோவில் கருவிகளை உள்ளே போக முடியல. யாரு? நம்மளை போன்ற மக்கள்லாம் ஐயோ நீ வந்து தீண்டத்தக்க ஜாத்திரை கீழ் சாத்திரை போடா வெளியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனர்கள். நம்மளாம் கோவிலுக்குள்ளே போக முடியாது. சாமியை தொட்டு பூஜை பண்ற தகுதி அவாக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம மாமி சொல்றாங்க, நம்ம உமா மாமி. அப்போ பார்ப்பனர்கள் வந்து உள்ள அவ்வளோ தெய்வீகமான பார்ப்பனர்கள் அவங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன தப்புகள் பண்ணுறாங்கன்னா, பாலியல தப்பு பண்ணுறாங்க, உண்டியில் இருக்கிற காசை ஆட்டையை போடுறாங்க, அங்கே இருக்கிற நகைகளை வந்து ஆட்டையை போடுறாங்க. கடைசியில் அங்கே உள்ள பொருள் வந்து பாதுகாப்பாக இருக்குன்னா அறநிலைத்துறை வந்து கேட்டை லாக் பண்ணிட்டு பூட்டு போட்டு சாய் போட்டு வருது. யாருன்னா உள்ள இருக்கிற பொருளை கொண்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே ஒரு சாமின்னு ஒன்று வந்து இருந்தால் அது பாதுகாக்கணும் இல்லை? இப்போ யாரையோ ஒருத்தன் போகிறான், யாரோ ஒரு வந்து ஐயரே போகிறான், சரி நம்ம நகை இருக்குது காசு இருக்குது நம்ம எடுத்துக்கலான்ட்டு அவன் எடுத்து இப்படி போகும்போது ரெண்டு தொடர்ல போடலாம் தானே. ஆனா இப்ப நீங்க பார்ப்பனர்கள் எல்லா பார்ப்பனரும் இப்படி சொல்ல வரீங்களா? பொதுவா மொத்தமா பார்ப்பனர்கள் சொல்றீங்க. இல்ல எல்லா பார்ப்பனர்களும் சொல்றதை விட நான் ஏன் சொல்றேன்னா முற்போக்குவாதியா அவங்க செயல்படுறான்றத நான் வந்து இப்போ சொல்ல வரேன். ஏன்னா நீங்க கொஞ்சம் பாருங்க, பார்ப்பனர்கள் வந்து ஐயோ சாமி கும்பிடுறாங்க பயபக்தியா இருக்கேன்னு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் அவங்க பண்றாங்களான்னு பார்த்தா பண்ணல. நான் அதை தான் வந்து பார்க்க சொல்றேன். அதை வந்து பார்க்க சொல்றேன். ஏன்னா அப்ப அவங்க எதன் காரணமா வந்து நாங்க வந்து சாமிக்கு நிகரானவங்க, நாங்கெல்லாம் சாமி எதன் காரணமா சொல்லிக்கிறாங்கன்னா உணவு பழக்கங்கள் வச்சு வந்து சொல்றாங்க. தன்னை வந்து உயர்ந்தவனாக்கு வந்து காமிச்சுக்கிறாங்க. இங்க இந்தியாவை பொறுத்து பார்த்தனத்தோட 3 அரசியல் தொடர். ஒன்று மாட்டுக்கறி, இன்னொரு அரசியல் பார்த்தோன்னா கோழிக்கறி ஆட்டுக்கறி, இன்னொன்று பார்த்தோன்னா வெஜ்ஜு. இந்த 3 சாப்பிட்றோம் தெரியுமா? இதை வச்சுதான் கேட்டகரி இருக்கு இங்க வந்து இந்தியாவில் மட்டும் சொல்றேன். அது பார்த்தோன்னா இந்துக்கள், அதாவது பார்த்தோன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றணும் வந்து பார்த்தோன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் சொல்லி ஒதுக்கி விட்டுறான். ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட்றோம் பார்த்தோன்னா அவனும் பார்த்தா திண்டத்தக்க சாதி, அவனே வந்து நீ அப்படி போயிடுறான். அப்போ அந்த வெஜ்ஜு சாப்பிட்றோம் தெரியுமா, நாங்கள் வந்து தூய்மையானவர்கள், நாங்களாம் வந்து இந்த நாற்றம் மிகுந்த நான்வெஜ்லாம் நான் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்கள். வெஜ்ஜு தான் வந்து புனிதமானது வாசம் அப்படின்றான். ஆனால் உண்மையாக பார்த்தோன்னா நாற்றன்றது எல்லாத்துலையும் தான் வரும், வெஜ்ஜிலையும் வரும் நான்வெஜ்லையும் வரும். ஆனால் இவனான்றாங்க அப்போ அந்த உணவை வச்சு தான் வந்து நாங்கள் வந்து உயர்ந்தவர்கள், நாங்கள் மேன்மையானவர்கள், நாங்கள் தான் சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணுவேன் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான். அப்போ இந்த உணவை வச்சு தான் கட்டமைச்சு உள்ளே வராங்க. அப்போ சாமிக்கிட்ட கருவறைக்குள்ளே பூஜை பண்ணணும், சாமியோட அதிகாரம் அதோட கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து யார் வந்து எடுத்துக்கிறான்னா இந்த 3% பெல்ட் போட்டவங்க தான். இந்த உணவை வச்சு தான் இன்னைக்கு அவங்க மேன்மை இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உண்மையாகவே சாமி பக்தி வந்து இருக்கான்னு பார்த்தோன்னா இல்லை. அப்படிதான் இப்போ பார்க்க வேண்டியது. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். கடவுள் வந்து கடவுளை நேசிக்கிறவங்க கடவுளை சிந்திக்கிற யாவனா இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ரத்த வெள்ளத்தில் வந்து கீழே வந்து இருக்கான். அங்கே ஓடி முதல்ல தூக்கக்கூடிய ஒரு ஆள் பார்த்தோன்னா நம்மளை போன்ற ஆட்கள் தான் இருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் தான் ஓடி தூக்குவான். ஆனால் இந்த அவால் பார்த்தோன்னா ஐயோ தீண்டத்தக்கது சாதி தீட்டு அப்படின்னு பல பேர் சொல்லி ஒதுக்கி கண்மூடித்தனமாக அதை கண்டுக்காமல் போகக்கூடிய ஆட்கள் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் என்ன ஏன் சொல்ல வரனா, இந்த சாமியை கட்டமைச்சு தான் இந்த இதெல்லாம் வருது. அப்போ இங்கே சாமியை வச்சு நம்ம வந்து ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றது நம்ம வந்து உணரணும். இந்த மூட நம்பிக்கை அப்படின்றதெல்லாம் வந்து இந்து மதத்துல மட்டும் தான் இருக்கா? ஏன்னா இதெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லிதான் முற்போக்குவாதிகள்லாம் உருவானாங்க. முற்போக்குவாதிகள் உருவானது எதற்காக? ஏன் அவங்க பர்டிகுலரா இந்து மதத்தை மட்டும் எதிர்க்கிறாங்க தோழர்? மூட நம்பிக்கைகள் வந்து எல்லா மதத்திலையும் வந்து இருக்கு. அது வந்து இந்து மதத்தில் மட்டுமே வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா மதத்திலும் இன்னும் சில மதத்தில் பார்த்தோன்னா இன்னும் நிறையவே இருக்கு. நம்ம இந்து மதத்தில் பார்த்தோம்னா மூட நம்பிக்கை இருக்கு. அதை நம்ம கேள்வி கேட்கறோம். யார் கேள்வி கேட்கறோம்னா மற்ற மதத்துக்காரன் வந்து கேள்வி கேட்கலாம். ஒரு இந்துலுக்கிற இந்து தான் வந்து கேள்வி கேட்குறான். இங்கே உள்ள முற்போக்குவாதிகள்லாம் பார்த்தோன்னா மற்ற மதத்துல தான் எவனும் வரல, மற்ற கண்ட்ரிலேருந்து எவனும் வரல, இங்கிருந்து தான் வரான். இங்கிருந்து வந்து தான் அவன் கேள்வி கேட்குறான். எதன் மூலமாக கேள்வி கேட்குறான்? என்னன்னா கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு போனால் எங்களை நீ உள்ள விட மாட்டுற, கருவறைக்குள்ளே பூஜை பண்ண என்ன நீ உள்ள விட மாட்டுற, என்ன காரணம்னு கேட்டால் ஆகம விதி, இது மனு தர்மம். மனு தர்மம்னா என்னடான்னு கேட்டால் அது ஒரு கோட்பாடுங்க, அது ஒரு வரலாறுங்க, அது வந்து ஃபார்முலா லான்றான். யாரா அதெல்லாம் கொண்டு வந்த அந்த லான்னா அது என் முன்னோர்கள் சொல்லிட்டான் அப்பேன்றான். என்னடா அந்த லா என்ன பார்த்தோன்னா தலையில பிறந்தவன் நாங்கள் பார்ப்பனர்கள், நாங்கள் வந்து சாமிக்கு நிகரானவங்க, மார்புல பிறந்தோம் இந்த ஜாதிகாரன், வயிற்றுல பிறந்தோம் இந்த ஜாதிகாரன், காலில் பிறந்தோம் இந்த ஜாதிகாரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்கிறான். இதோட பேஸும் நம்மளாம் வாழணும் அப்படின்னா அன்னைக்கு சொல்லப்பட்டது இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறான். அதன் காரணமாக தான் இப்போ எந்த ஒரு சாமியும் தொடர் உண்மையாகவே சாமி இருக்குன்னு வச்சுக்கா. ஒரு சாமி வந்து டேய் நீ கீழ் சாதி நீ போ, அப்படி போ, மேல் சாதி நீ வா
அதை விட மேல் சாதி நீ வா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சாமி வான்னு சொல்லி பாரபட்சம் பார்க்காது. கண்டிப்பா. ஒரு சாமின்றது பார்த்தோன்னா ஒரு சாமின்றதுனா பெரிய சக்தி கொண்டது. அந்த சக்தியில் வந்து உருவானம் தான் நம்ம. அப்போ நம்மளாம் அது வந்து ஒரு சாமின்றது நமக்கு அது வந்து ஒரு அப்பா அம்மா மாரி தான். ஓகேவா? நம்மளோட பேரண்ட்ஸ் தான். நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு ஏற்றத்தோட பார்ப்பாங்களா? இப்போ ஒரு பேரண்ட்ஸுக்கு 4 பேபி இருக்குது, 4 குழந்தை இருக்குன்னா அந்த 4 குழந்தை சமமாக தான் பார்ப்பாங்க. இந்த குழந்தை வந்து ரொம்ப கீழான குழந்தை, இந்த குழந்தை மேலான குழந்தை, இந்த குழந்தை வாழ தகுதி இல்லாத குழந்தை, இந்த குழந்தை அடிமை தான் வாழணும் அப்படின்னு எந்த ஒரு பேரண்ட்ஸும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு 5 குழந்தைன்றது 5 வந்து 5 சாமி மாரி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சாமியாக இருந்துச்சுன்னா கேள்வி கேட்கல. இன்றைக்கும் வந்து ஊரின் சேரும் தனித்தனியாக ஏன் வந்து வாழுது? ஏன் வந்து அந்த மக்கள் தனித்தனியாக வந்து பார்க்குறீங்க? பாரபட்சம் இல்லாமல் ஏன் அந்த மக்கள் வந்து சாதியிலேயே வந்து ஒடுக்கப்படுறீங்க, தள்ளப்படுறீங்க? இன்றைக்கும் சாதி பார்த்து என்ன மேரேஜ் பண்ணுறீங்க? இன்றைக்கி ஏன்டா வந்து அந்த பட்டியல மக்கள் வந்து உள்ளே விட மாட்டேறீங்க அப்படின்னு சாமி கேள்வி கேட்கணும்ல. அப்போ வந்து சாமி கேள்வி கேட்காம இருக்குது. அப்போ சாமி கேள்வி கேட்கலாம். இதனால தான் முற்பகுதியில் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்பா அது சாமி இல்லை, அது கேள்வி கேட்க மாட்டேது, நாங்கள் கேள்வி கேட்குறோம், இது எங்களோட உரிமைன்னு சொல்லுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எங்களையும் உள்ளே விடு, நாங்களும் மனுஷன் தான்டா, எங்களை பாருடா அப்படின்னு சொல்லி முற்பகுவாதிகள் வந்து கேட்குறாங்க. அது மூட நம்பிக்கைகளை பற்றி முற்பகுதியில் பேசுகிறாங்க தான். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கை பற்றி பேசுகிறீங்களா, மற்ற மூட நம்பிக்கை பற்றி பேசுங்களா, ஏன் வந்து பேச மாட்டேறீங்கன்னா, ஏய் என் வீட்டு பிரச்சனை நான் தான் பேச முடியும். இப்போ என்னோடய வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்து என்னோடய வீட்டுக்குள்ள வந்து கால்வாயில் வந்து அடைச்சிக்கிச்சுன்னா அதை நான் தான் பேசணும். அதை நான் சரி செஞ்சால் கூட இது பண்ண முடியும். அதனால பக்கத்து வீட்டில் கால்வாய் வந்து எப்படி இருக்கு போய் பார்க்க முடியாது. ஓகேவா? அதனால ஒரு இந்து மதத்தில் இருக்கு என்ன வந்து சர்டிஃபிகேட் தான் வந்து நான் ஒரு இந்து, கடவுள் நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு இல்லைன்றது அது அப்பாற்பட்ட பிரச்சனை. என் வீட்டில் இருக்கிற அந்த இஷ்யூ இருக்குல்ல, அதை பற்றி நான் தான் முதல்ல பேசணும். என்ன நீ பேசக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில் நான் இது ஒரு அதே ஒரு மற்ற மதக்காரன் வந்து தொடர்ந்து அவன் மூட நம்பிக்கை அவன் ஃபாலோ பண்ணிட்டு மற்ற மூட நம்பிக்கை பற்றி பேசுனா அது வந்து லாஜிக். இப்போ மற்ற மதத்தில் இன்னொன்று பார்த்தோன்னா இந்துல உள்ள முற்பகுவாதியில் பார்த்து கொஞ்சம் பயம் இருக்கு அவங்களுக்கு. என்னடா என்னன்னா இன்னைக்கு இங்கே கேள்வி கேட்குறேன், நாளைக்கு நம்மளும் வந்து கேள்வி கேட்க மாட்டானா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்ம கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் உங்கள் மதத்தில் உள்ளவர்கள் இந்த விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்கறத பார்த்து அவன் வந்து யோசிப்பான், திங்க் பண்ணுவான். ஆமாண்டா அவனே கேள்வி கேட்கறான், அப்போ நம்ம ஏன்னா நம்ம மதத்தில் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அப்போ முற்பகுவாதிகள் வந்து எதே இந்தியாவில் மட்டும்தான் வாழ்கிறாங்க, இந்துக்கள் மட்டும்தான் வந்து இருக்காங்கன்னு கிடையாது. எல்லா மதத்திலும் பெரும்பான்மை மதம் இருக்குல்ல எல்லா நாட்டிலையும், அந்த எல்லா நாட்டிலையும் பார்த்தோன்னா முற்பகுவாதிகள் வந்து இருக்காங்க, எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அது வந்து நம்ம வந்து பார்க்குறது இல்லை. செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை மதம் இருக்குது. மற்ற மதங்கள்லாம் அங்கே வந்து அந்தமாரி சில விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க, மூடங்களை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் பழமை மதம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தூக்கி போட்டு வாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அதை தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள், உரிமைகள், எல்லாரும் மனுஷனாக வாழணும், மனுஷனாக நேசிக்கணும் அப்படின்ற இந்த கேள்விகள்லாம் யாரு கேட்கணும்னா சாமி இருக்கின்றான் தெரியுமா, அவன் முதல்ல கேள்வி கேட்கணும். முதல்ல தன்னை வந்து ஒருத்தர் அடிமையை வந்து அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னு அவன் வந்து உணரணும். அப்போ அதெல்லாம் கேள்வி கேட்காம ஒரு ஜந்து போல நீ வந்து வாழ்ந்துட்டதுன்னா நீ ஒரு பிற்போக்குவாதி. அதை கேள்வி கேட்டிங்கன்னா முற்போக்குவாதி. ஸோ இதுதான் வேரியேஷன் வீடியோ. இவன் இதே அயல் நாட்டில் வந்தவன் அப்படின்லாம் கிடையாது. அவனும் இதே மண்ணில் பிறந்தவன் தான். அவனுக்கான உரிமை, ரைட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. கண்டிப்பாக அது கேட்பான், தொடர்ந்து கேட்பான். அந்த கேள்விகள்ல வந்து முக்கியமான ஒரு கேள்வி கேள்விக்குறியா எது இருக்குதுன்னா சனாதானம். சனாதானம் என்றால் என்ன, யார் சனாதானி? சனாதானம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பேசியிருந்தோம். சனாதானனாவே பார்த்தோன்னா அதான் சொல்லுது, மனு தர்மம் தான். அந்த மனு தர்மத்தோட கோட்பாடு தான் சனாதானம். சனாதானம் என்னன்னா சிம்பிளாக சொன்னால் பார்ப்பனர்களை பாதுகாக்கிற ஒரு லா, அது பை லா. அந்த சாமிக்கு பூஜை பண்ணுறது, சான்ஸ்கிரிட்டில் பூஜை பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோன்னா கைவிட்டு மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது, மற்ற ஜாதிகரை அது பண்ணுறக்கூடாது, அவனுக்கு தகுதியே கிடையாது. ஒரு காலத்தில் பார்ப்பனர்கள் வந்து பண்ணப்பட்ட விஷயங்கள். சனாதன சான்ஸ்கிரிட் இருக்குல்ல, அந்த சான்ஸ்கிரிட் வந்து பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எவனா காது கொடுத்து கேட்டானவே, அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்டாவே அவன் காதலை ஈத்த காய்ச்சி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு லா அது. அது மட்டும் இல்லை, நம்ம இது எடுத்து பாருங்க, உத்தரகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காண்டத்தில் பார்த்தீங்கன்னா அதில் சம்புகனை வந்து வதம் செய்த யார்? ராமர் யார்? சாமி, கடவுள். சம்புகனை போயிட்டு தலை வெட்டி வதம் பண்றாரு, சாகடிக்கிறார். எதனாலன்னா அவன் ஒரு கீழ்சாதிகார வந்து எப்படா நீ மந்திரத்தை வந்து ஊதுவ, சான்ஸ்கிரிட் மந்திரம் பேசுவ, நீ கடவுளை எப்படா நீ வந்து வழிபடுவ அப்படின்னு பார்ப்பனர்கள்லாம் சொல்லப்படுதால இதை கேட்டு கோபம் கொண்ட ராமர் என்ன பண்றாரு, குதிரையில கொண்டு போயிட்டு அவனை தேடி கொண்டு போயிட்டு சாகடிக்கிறார். தேடி கண்டுபிடிச்சு சாகடிக்கிறார். காரணம் வந்து ஒரு கீழ் சாதி முதல்ல. அப்போ வரலாறுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளா சொல்லக்கூடிய ஒரு ராமர்
அவரு ஒரு கீழ் சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து இந்துவை வெட்டி சாவடிக்கிறாருன்னா இது என்ன மாதிரி மனநிலை? அப்போ ஆதி காலத்திலேயே பார்த்தோன்னா அந்த கேஸ்ட்டு சாதி ஏற்றத்தாழ்வு டிஸ்கிரிமினேஷன் பார்த்தோன்னா அப்பவே இருந்திருக்கு. கடவுளே அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாரு. அதன் காரணமாக தான் 2000 வருஷமா இன்னைக்கு வந்து ஜாதியை வந்து ஒழிக்க முடியல. அப்படியே அதை வந்து ஒழிக்கணும்னு நினைச்சா கூட அதை பாதுகாக்கிற கட்சிகள், சாதியவாதிகள், மதவாதிகள், பார்ப்பனர்கள், சனாதனம், ஆகமவாதி, பண்பாடு, கலாச்சாரம் சொல்லி இப்படி எல்லாம் வந்து நிற்கும். அப்போ மனுஷனா நீங்கள் மாறினான்னு சொன்னால் நாங்கள் மனுஷனா மாற மாட்டேன், நாங்கள் அப்படிதான் அப்படின்னு அதான் இதுவே பார்த்தோன்னா இந்த விஷயம் இருக்குல்ல, ராமர் கொண்டது சரியா சரியில்லையா? தப்பு தானே. எல்லாரும் தெரியும். ஒரு சின்ன குழந்தை கூட கேட்டதுன்னு தெரியும்பா, ஏங்க அவரும் சாமி கும்பிட்டா என்னங்க தப்பு? பாவம் தாங்க. எத்தனை நாளை தாங்க அவர் வந்து கீழ் சதை நீங்கள் பார்ப்பீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சொம்பு தண்ணி தெளிச்சு விட்டு மேல் சதையை கொண்டு வந்துருங்க. ஒருத்தன் மேல் சதையாக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆமாத்தோட இன்னைக்கு பார்ப்பனர்கள் வந்து இந்தியாவில் உள்ள இந்துக்களை பார்த்தோன்னா மற்ற சமுதாயத்தை ஆட்களை பார்த்தோன்னா கீழ் சாதி தீண்டத்தக்கதான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் பார்ப்பனர்கள் வந்து இன்னைக்கு அறிவு வந்து படித்து அமெரிக்கா போயிட்டு கடைசியாக வெள்ளைக்காரனை போயிட்டு கலந்து வாழ்கிறாங்க. வெள்ளைக்கார யார்? மாட்டுக்கறி சாப்பிட்றோம். மாட்டுக்கறி சாப்பிட்றவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உறவு பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் போயிட்டு அவனுக்கு அந்த மந்திரத்தை கொடுத்து படிக்க சொல்கிறீங்க. அவன் வந்து இன்னைக்கு மந்திரம் வந்து ஊதுறான். அப்போ இது என்ன லாஜிக் இது? அப்போ உன் கூடயே இருந்த காலகாலமாக வாழ்ந்தவன், உன் கூடயே இருந்த மக்கள், அவனை நீ வந்து ஏற்றத்தருவா ஒரு கீழாக பார்த்துட்டு உனக்கு பதவி கேட்க, உனக்கு வந்து காசு கேட்க நீ மற்ற ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அவனை வந்து ஒரு ஈக்குவல் ரைட்ஸாக நீ பார்க்குறீங்கல்ல. இப்போ மாற வேண்டியது யார்? பார்ப்பன சனாதன மாநிலம். அதை சிம்பிளா சொன்னது வந்து நம்ம சொன்னல, சனாதனம்னா பார்ப்பனங்களை பாதுகாக்கிற விஷயம் தான், அதுதான் சனாதனம். ஆனா அது இல்ல சனாதனம். இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, 2 வருஷம் முன்னாடி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சனாதனம்ன்றது இப்ப டிஎம்கே பொறுத்தவரையும் பார்ப்பனிய ஆதிக்கம், பார்ப்பனியத்தை தான் வந்து டிஎம்கே வந்து சனாதனம்னு சொல்லுது. ஆனா அது கிடையாதுங்க சனாதனம். சனாதனம்ன்றது ஒரு மனிதனை கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு தர்மம். அதுதான்டா அது. இப்ப சிம்பிளா டிஎம்கே பார்த்தனா சனாதனா பார்ப்பனர்கள் ஆதிக்கம் சொல்லுது. நீ என்ன பண்ற, ஒரு வந்து மனுஷனை வந்து சாமியா பாக்குற. அப்ப மனுஷனை சாமியா பாக்குறது யாரு? பொதுவாக நீங்க எடுத்து போறீங்களா? ஒரு காலத்துல சொல்றேன், இப்பதான் வந்து இப்ப எல்லா சாமியும் வந்து நம்ம பட்டியலின மக்களே வந்து மனுஷனை சாமியா பாக்குறாங்க. ஏன்னா இந்த ஓம் சக்தி பராசக்திலாம் பார்த்தோன்னா அவங்க சாமியை பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் அப்படிலாம் பார்த்தோன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் மனுஷன் எவனும் சாமியே இல்லை. சங்கராச்சாரியர் தான் சாமி அப்பலாம். ஆமா, அவர் தான் மனுஷன், அவர் தான் சாமி, அவர் தான் வந்து கடவுளோட வந்து மறு உருவம். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் சாமியார் ஆயிட்டான். பார்த்தீங்களா, ஒரு 21 வயசு ஒரு பையன், சின்ன பையன், அவன் இன்னைக்கு சாமியார் மாரி ஆயிட்டான். அவன் தான் சாமின்னு சொல்லி இப்போ ஒட்டுமொத்த சமுதாயம் இப்போ அவன் கூட தான் வந்து இதாகிட்டான். அப்போ இந்த சனாதனம் பார்த்தோன்னா யார் வந்து சாமின்னு சொல்லுதுன்னா பார்ப்பனர்கள் சாமின்னு சொல்லுது. நம்ம கமல்ஹாசன் நடிச்ச ஒரு படம் ஒன்று இருக்கு தெரியுங்களா, டாக்டர் எம்பிபிஎஸ். ஆமா, அந்த படத்துல பார்த்தோன்னா ஒரு சின்ன டைலாக் வரும். அதாவது கடவுள் இல்லைன்றா பாரு, அவனை நீ நம்பலாம். கடவுள் வந்து இருக்குன்ற பாரு, அவனை கூட நம்பலாம். நான் தான் சாமின்ற மாதிரி அவனை மட்டும் நம்பிடாது, கூட்டங்க சைடு. அப்ப தன்னைத்தானே வந்து சாமின்றான் தெரியுமா, அவனை நம்பாத. அவன் மனுஷன் தான், நீ முதல்ல உணர்வு. அவங்க கிட்ட இருக்கிறதா உனக்கு இருக்கு, எல்லாமே அதுதான். அப்போ உன்னை ஏமாத்துறான். அப்ப தான் ஒரு சாமி என்கிட்ட காசு கொடுங்க, ஆடம்பரத்தை வந்து லைக் பண்றான், உழைக்காம வாழணும்னு பாக்குறான், உன்னை ஏமாத்துறான். அவனை போய் நீ போய் நம்பாத. முதல்ல சாமின்றது கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு. நீ வந்து யோசிக்கிற, ஃபீல் பண்ற, நம்புறான், நம்பிக்கை நம்பு. அதை யாரும் வந்து நம்பலாம் சொல்லலை. அதன் மூலமா மூட நம்பிக்கையை வந்து நீ வந்து ஃபார்ம் பண்ணிக்காத, அதன் மூலமா மதவெறியை ஃபார்ம் பண்ணிக்காத, அதன் மூலமா மற்றவனை இழிவா பார்க்காது. எல்லாரையும் சாமியை பார்த்தா நீ அது வந்து மனுஷன் தான் இந்த உலகத்துல என்னை பத்திக்கும் சாமி. மனுஷனை காப்பாத்துக்கு மனுஷன் தான் வந்து நிற்பான். எந்த ஒரு சாமியும் வந்து நிற்காது. ஒரு சக மனுஷங்க வந்து கீழே விழுறானா அவனை நீ தான் போய் காப்பாற்றணும். அவனை சாமி வந்து பார்த்துக்கணும், தூக்கணும் பார்க்காது. நீ அவனை தூக்குறியா, காப்பாத்துறியா, அதுதான் சாமி. ஸோ நம்ம அப்படிதான் பார்க்கணும். முற்பகுவாதிகள் சொல்றது வந்து இதுதான், மனுஷனா பாடுறா, இதுதான் சொல்றோம். ஆனா இதெல்லாம் தாண்டி மனுஷனா நாங்கள் பார்க்க மாட்டோங்க. மனுஷனா நாங்கள் சாமியை தான் பார்ப்போம். யாரெல்லாம் பார்ப்பீங்க? பெல்ட் போட்டல் மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம்னா என்ன லாஜிக்? நீங்க சொன்ன சேம் லாஜிக் தான் அவரும் சொல்றாரு. ஏன்னா இந்த சனாதன தர்மத்துல மட்டும்தான் விலங்குகளுக்கும் வந்து நாங்க இரக்கம் பாக்குறோம், செடி கொடிகளுக்கும் இரக்கம் பாக்குறோம், விலங்குகளுக்கும் ஒரு வழி இருக்கு, அதை எது நாங்க பாதுகாக்கிறது பசுமாடு அப்படின்னு சொல்றாரு. கடைசி வந்து பசு, அது நான் சொன்னல, ஃபர்ஸ்ட் வந்து மாட்டுக்கறி ஒரு பொலிட்டிக்கல் சொன்னா அதுதான். பசு மேல இருக்கிற ஒரு பாசம், கருணை, அக்கறை மனுஷன் மேலே இவனுக்கிட்ட வந்து இல்லை. அதை நம்ம முதல்ல பார்க்கணும். சரி, பசுவை வந்து நீ சாப்பிடக்கூடாது, அது சாமின்னு சொல்கிற. ஆடு மாடு கோயிலாம் தமிழ் கடவுளாகிய முருகன் அவரோட வாகனம் எது? சேவல். நீ சாமியை தானே பார்க்கணும். ஏன் வீட்டில் சேவல் சாப்பிட்ற?
ஆனா என்ன வெட்டி சொல்றாரு, சாப்பிடுற வெஜிடபிளுக்கும் உயிர் இருக்குன்றாரு, செடி கொடிக்கும். அது செடி கொடியை மட்டும் எப்படி அறுத்துறீங்க, சமைச்சு சாப்பிடுறீங்க? அது 2வது கேள்வி. ஆமா ஆமா. அதாவது இங்க வந்து எல்லாருக்கும் எல்லா உணவும் போய் சேரணும். அப்போ ஒவ்வொரு உயிரும் வந்து எல்லா உயிரும் சாப்பிட்டாகணும். இப்போ காட்டுல கூட தான் இருக்கு சிங்கம், புலி. அது மானம் சாப்பிடுது. விட்டா மனுஷன் கூட சாப்பிடும். அது வந்து மாட்டை கூட சாப்பிடும். அதனால நீ ஏன் சாப்பிட்ற, சாமியை சாப்பிட்ற சொல்லி இது பண்ணுவியா நான்? இப்ப அதெல்லாம் தாண்டி இவங்க மாட்டு மேல இருக்கிற அந்த பாசம், கருணை, அக்கறை வந்து ஏன் மனுஷன் மேல இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாகணும். இப்ப இவங்க மாட சாமி சாமின்றாங்க. அதன் காரணமா தான் இங்க உள்ள இஸ்லாமியர்கள் வீட்டில் போயிட்டு மாட்டுக்கறி வேகுதா அப்படின்னு கதவு திறந்து பார்த்து அடிக்கிறது, மாட்டுக்கறி வெட்டி கொண்டு போனால் அதை போய் ஏன்டா அப்படி பண்ணுற சொல்லி அடித்து வந்து பண்ணுறது, கொள்வது, இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்களே. இந்தியாவில் வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் தான் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட். எங்கே பண்ணுறாங்கன்னா மாட்டை வெட்டி வெளிநாட்டுக்கு சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட்டில் உலகத்தில் நம்ம போகிறோம்ன்றாங்க. அப்போ அவனை கேட்க வேண்டியது தானே. ஒரு ஏழை இளையன் வந்து ஏதோ ஒரு மாட்டை வந்து வெட்டி சாவடிக்கிறான் சாப்பிட்றான்னா அதை கேட்குற கேள்வி சில வாய்கள் ஏன் அதை கேட்க மாட்டேதுன்னா, உண்மையாக பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்க பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி பார்த்தோன்னா யார் பண்ணுறான்னா ஒரு அவா தான். ஒரு யார் ஒரு பெல்ட் போடுறது தான் அவா பார்ட்னர் தான் பண்ணுறான். மற்ற சமுதாயம் கூட பண்ணலை. அப்போ அவனுக்கு காசு பணம் தேவைப்பட்டா சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் வச்சு வியாபாரம் பண்ணுவேன் அப்படி தான் அவன் பார்க்குறான். அதை வந்து ஐயோ அது சாமி இந்த தொழில் நான் பண்ண மாட்டேன்னு பண்ணலை. அப்போ இன்னைக்கு அதிகப்படியான மாட்டுக்கறி ஏற்றுமதி தொழில் யார் பண்ணுறான்னா பார்ப்போம் தான் பண்ணுறான். அதை முதல்ல பாரு, அதை பார்த்து நீ கேள்வி கேட்க மாட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் உன்னோட பாலிடிக்ஸ் கொண்டு போவா. மாட்டுக்கறி சாப்பிட்றான் அவனை வந்து வேறையே பாரு, ஆட்டுக்கறி சாப்பிட்றான், கோழிக்கறி சாப்பிட்றான், அவனை கேவலம் பாரு. இப்படி எங்கே நீ கொண்டு வரேன்னா அடித்தட்ட மக்கள்கிட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான் நீ பேசுகிற வெளியே கேட்க வேண்டிய இடத்துல நீ வந்து கேள்வி கேட்க மாட்டியே. என்னன்னா அது? ஆமாங்க தோழர். அண்ணாமலை சொல்லும்போது கூட எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பசுமாட்டுக்கு தான் வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆடுக்கும் மற்றதுக்குலாம் எதுக்குமே வலிக்காது போல. ஆனா இதை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வருது. உதயநிதி வந்து ஒரு வாட்டி ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு, சனாதனத்தை வந்து நான் வேரோட அழிப்பேன், அது வந்து டெங்கு கூட கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. அந்த ஒரு கோபமும் வந்து அண்ணாமலை எனக்கு இருக்கு. ஆமா ஆமா. இதை வந்து எப்படி பேசப்பட்டாங்க தெரியுமா? அன்னைக்கு அவர் அந்த பேசின வார்த்தைகள் நார்த் சைட்லாம் பார்த்தோன்னா டிஎம்கே கவர்மெண்ட், டிஎம்கே பார்ட்டி, அவரோட சன் உதயநிதி பார்த்தோன்னா இந்து மதத்தை அழிப்பாரா, இந்துக்களை வந்து கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி பேசாதவனை வந்து பேசி வந்து பெருசா இது பண்ணிட்டானா. ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்தோன்னா வந்து இந்துக்களை சாவடிப்பானா, இந்துக்களை கொள்ளுவானா, டாய் அவன் தலையை வெட்டுறவனுக்கு வந்து 4 கோடிடா 5 கோடி நான் தரேன் எவன்டா வெட்டுறா அப்படின்னு சொல்லி இப்படி ஃபார்ம் பண்ணி விட்டானோ, ஒரு மதவெறி ஃபார்ம் பண்ணானோ. உண்மையே உதயநிதி பார்த்தோன்னா அப்படி சொல்லவே இல்லை. இந்துக்களை கொள்றேன், இந்துக்களை வந்து நான் பண்ண போறேன்னு சொல்லலை, சனாதனம் தான் சொன்னார். சனாதனன்றது அது ஒரு ஏற்றத்தாழ்வை கட்டமைக்கிற ஒரு பேஸ், அந்த ஒரு லா, அந்த லாவை நான் வந்து தூக்குவேன் அழிப்பேன்னு தான் சொல்லாரு. அதாவது உண்மையே பார்த்தோன்னா இங்கே கடவுள் இல்லைன்றதோட எந்த கோயிலையும் வந்து இடிச்சக்கான வரலாறே கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பார்த்தோன்னா எங்கே போயிடும். ஆனால் கடவுள் இருக்குன்றதான் கோவிலை வந்து இடித்து மதக்கலவரம் மனம் இருக்கலாம். பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாபர் மசூதி, கடவுள் இருக்குன்னு சொன்னதான் போயிட்டு பாபர் மசூதி வந்து அது எங்கே இடம் அங்கே போய் உடறான்னு உடைச்சது. நிறைய வந்து தேவாலயங்கள் உடைச்சது அவன் தான். அப்போ இங்கே கடவுள் இருக்குன்னு சொன்னதான் பார்த்தோன்னா மதவெறியை தூண்டி விட்டு கோவிலை உடைக்கிற செயல்கள் வந்து செயல்படும். ஆனால் அதெல்லாம் கடந்து முற்போக்குவாதி தான் இந்துக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காங்க, இந்துக்களோட வந்து உரிமைகளை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாரையும் கோவிலுக்குள்ள விடுங்க, அனைத்து சாதனையரும் அர்ச்சகர் ஆகணுன்றது நல்ல விஷயமா தோணுது. எல்லாரும் வரலாம் தானே. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னவங்க ஏன் அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்க, இந்த பெல்ட் போட்டோம் தான் இருப்பான். அப்போ அனைத்து சாதனையும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி முற்போக்குவாதிகள், டிஎம்கே ஆளும் கட்சி, உதயநிதி போன்ற கட்சிகள்லாம் சொல்றாங்க, பருட்டுன்றாங்க. பெண்களும் அர்ச்சகர் ஆகலாம் இன்னொரு படி மேலே போயிட்டு அப்படின்றாங்க. ஐப்பன் கோயிலில் பெண்கள் உள்ள போகலான்னு சொல்றாங்க. அப்போ இந்த சங்கிகள், சனாதனவாதிகள், சனாதன சக்திகள், இந்த பார்ப்பன அடுக்குகள் இது மட்டும் தான் வேணான்னு சொல்லுது. ஸோ உதயநிதி அதை தான் சொன்னார். இதை வந்து இவனை வந்து ஃபார்ம் பண்ணி பெருசு இது பண்ணி ஊதி இந்துக்களை வந்து சாகடிக்க போகிறாங்களா, இந்துக்களை வந்து டெங்கு மாதிரி வெட்டி சாகடிக்க போகலாம், கொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் பண்ணாங்க. ஆனால் அது கிடையாது. நம்ம முதல்ல வந்து யாருன்றது முதல்ல இவ்வளோ விஷயம் பேசுனவனே உதயநிதி அப்படி சொல்லிட்டாரு பேசுகிறாருன்ட்டு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் முதல்ல வந்து உணரணும். அண்ணாமலை அவர்கள் உங்களால் முடிஞ்சால் கூட பார்த்தோன்னா உங்களால் ஒரு கோவிலுக்கு கருவறைக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ண முடியாது, உன் குடும்பத்தில் எவனும் போக முடியாது. ஏன்னா பார்ப்பனவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கீழ் சாதி தான், தீண்டதகாதவன் தான். சமீபத்தில் கூட பார்த்தோன்னா தமிழிசை பார்த்தீங்களா, அக்கா தமிழிசை சங்கரசாரியை போய் பார்த்தாங்க. போயிட்டு பார்த்தோன்னா பூ அப்படி தூக்கி போட்டாங்க. ஏங்க இதெல்லாம் நாங்கள் அப்படி தாங்க போடுவோம், அதெல்லாம் வழக்குங்க. ஏண்டா மற்றவங்களாம் வந்தால் சேர் போட்டு உட்கார வச்சு பார்க்குறீங்க, பூவை அப்படியே இருந்தாமல் அப்படின்றீங்க, இவர் மட்டும் வந்து தூக்கி அப்படி போடுவீங்க. யார் அடே அவங்க யார்? அவங்க தமிழ்நாட்டோட பிஜேபியோட லீடராக இருந்தாங்க, கவர்னராக, அப்புறம் வந்து ஆந்திராவில் வந்து இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேர் ஒரு ஆள் மக்களால்
அரசால் ஒரு போற்றப்பட்ட ஆதரிச்ச ஒரு ஆளை ஒரு சாமின்ற ஒரு காரணம் சொல்லி அவன் ஒன்றுத்துக்கும் வக்கு இல்லாதவன். அந்த சாமின்னு சொல்றதுனால இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனா அவன் வந்து இவங்களை வந்து கேவலமா பார்க்குறான். அவங்க உண்மையே பார்த்தோன்னா பிஜேபி சார்ந்த ஒரு கட்சி ஆட்கள் இருந்தால் கூட மக்கள் களத்தில் போய் நிற்பாங்க. சம்டைம் போகிறதுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அப்படி உழைக்கிற ஒருத்தனை பார்த்து கீழே பார்க்குறீங்க, உழைக்காத மேம்பாக்காக உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்து அவனை சாமின்னு சொல்லி உயர்ந்த பார்த்துட்டு அவன் நம்மளுக்கு கீழே பார்க்குறான். உண்மை சிம்பிளாக சொன்னதான் தோட விவசாயம் பண்ணுறவங்க, ட்ரைனேஜில் இறங்கி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி உழைக்கிற மக்களுக்கு தெரியுமா, அவங்க தான் இவனை வந்து கீழே பார்க்குறாங்க. உழைக்காத சொகுசா 3 வேளையும் வந்து நெய், தயிர் சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்டு உட்காந்துக்கிறான்னு தெரியுமா, அவன் தான் தன்னை வந்து சாமியை நினச்சிட்டு நம்ம தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறான். டே உழைக்கிறவன் தானே அங்கே சாமி. ஆனால் இங்கே உழைக்கிறவனை சாமியை பார்க்குறது கிடையாது. உழைக்கிறவனை பார்த்து கேவலம் பார்க்குறான். ஒரு சாக்கடை அல்றவனை பார்த்து, ஒரு ட்ரைனேஜ் அல்றவனை பார்த்து, ஒரு விவசாயம் செய்யறவனை பார்த்தா நம்ம வந்து கீழே பார்க்குறோம். அந்த மனநிலை முதல் நம்மகிட்ட தான் முதல்ல மாறணும். ஆமாங்க தோழர். ஆனா இன்னொரு டவுட், கடவுள் இல்லைன்னு சொல்ற அதே முற்போக்குவாதிகள் தான் வீட்டுல அவங்க சாமி கும்பிடுறாங்களே. இப்ப டேரக்டா சொன்னா முதல்வர் ஸ்டாலின் அவங்க வீட்டுல பார்த்தோன்னா உதயநிதி வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, நான் சனாதனத்தை வந்து வேரோட அழிப்பேன், மூட நம்பிக்கையில ஒழிப்பேன் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. முதல்வர் அவர்களோட மனைவி அவங்க வந்து கோவிலா போயிட்டு எவ்வளவு பங்கெடுக்கிற நம்ம பார்த்திருக்கோம். வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய பூஜை ரூம் இருக்கிறதே பார்த்திருப்போம். சோ அப்ப இந்த முற்போக்கு சிந்தனைன்றதுலாம் வந்து வெளியே அரசியலுக்காக மட்டும்தானா, வீட்டுக்குள்ள அதெல்லாம் இல்லையா? அப்ப பக்தியை வந்து வெளியே வந்து அவங்க உடைச்சிட்டு உள்ள காப்பாத்திக்கிறாங்க. இன்னொரு கேள்வி இருக்குல்ல. ஆமா ஆமா, இது பொதுவாக வந்து பிஜேபி சங்கிலி வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். எப்படின்னா வெளியே வந்து பேசிட்டு இப்போ உள்ளுக்குள்ள போய் வந்து சாமி கும்பிட்டு, ஐயோ சாமி நான் அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னும் சக்தி தாங்க, இன்னும் எனக்கு வந்து அருள் தாங்க அப்படின்னு சொல்றானுவ, அப்படின்னு தான் அவனை பேசிக்கிறானு அப்படின்னு சொல்லி சங்கியை பேசுவாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. ஏன்னா சாமி இல்லைன்னு சொல்றவன் எதுக்காக சொன்னான்னா, அவன் வந்து ஒரு பண்பாட்டாக பார்க்குறான். ஒரு வந்து அரசியல மட்டும் இல்லாமல் இந்த சமூகம் மாறணும், இந்த மக்கள் மாறணும், அன்டச்சபிலிட்டி இங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்குது, இதெல்லாம் மாறணும் அப்படின்னு தான் பார்க்குறான். அதன் காரணமாக இதுக்கெல்லாம் ஏன்டா இதெல்லாம் மாற மாட்டேது, இதுக்கெல்லாம் காரணம் என்னடா வந்து ரீசன் பார்த்தோன்னா சாமின்னு வந்து நிற்குது. அதன் காரணமாக தான் அவன் சாமி இல்லைன்றான். அது வந்து அது கேள்வி கேட்க மாட்டேது, அது வந்து நம்பாதீங்க, நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். இதனால தான் அவன் சொல்கிறவனுடைய, அதனால மற்ற நம்பிக்கையில் போயிட்டு அவன் வந்து நீ கும்பிடாத, நீ சாமி கும்பிடாத, உன்னை நான் அடிப்பேன், நீ இந்த கறி சாப்பிடாத, நீ வெஜ்ஜு சாப்பிடாத, முள்ளங்கி கேரட்டு பீன்ஸு சாப்பிட்டா போதும் நான் உன்னை வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி யார் வந்து இங்கே வந்து பேசல சொல்லலை. எல்லாரும் நம்பிக்கை, உனக்கு நம்பிக்கை இருக்கா நீ கும்பிடு வணங்கு, அதை நான் வந்து போயிட்டு வந்து நீ கும்பிடாதன்னு வந்து சொல்ல மாட்டேன். அது வந்து வெளியே மட்டும் இல்லை, தன் குடும்பத்திலும் அப்படி தான் பார்க்குறாங்க. தன்னோட ஃபேமிலியில் வந்து ஒருத்தவன் அதை வந்து அறிவா யோசிக்கிறா திங்க் பண்ணான்னா ஓகே, ஒருத்தன் எனக்கு இதை தான் கரெக்டாக இருக்குது, இதை தான் எனக்கு வந்து அமைதி கொடுக்குது, இதை தான் வந்து நல்ல பண்பு கொடுக்குது, ஒழுக்கம் தருது, நான் ஆன்மீகத்தை நோக்கி போகிறேன்னா நீ போ. ஆனால் இதை வச்சு நீ மற்ற நீ ஏமாத்தாத, இதை வச்சு நீ மற்ற கீழே பார்க்காத, இதுதாங்க மெயின் பிரச்சனை. இதுதான் பேசுகிறவனுடைய தான் குடும்பத்தில் வந்து நீங்கள் சாமி கும்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்த முற்போக்குவாதிகள் எல்லா வீட்லையும் பார்த்தோன்னா பெண்கள் சாமி கும்பிட்டாங்க தான், வேண்டான்னு சொல்லவே இல்லை. தூக்கி போட்டு சாமியை போட்டு உடைச்சி நாசலாம் படுத்தலை, அப்படிலாம் இல்லை. இங்கே உள்ள பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாங்க, என்ன இஷ்யூ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அதை பற்றி பேசுங்கன்னா தேவையில்லாமல் அதான் இவனை இந்த பிரச்சனையை வந்து பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி தேவையில்லாமல் ஒரு வதைங்க இதை ஃபார்ம் பண்ணுறது. பார்த்தியா இவன் இப்படி பேசுகிறானு, வெளியில் பார்த்தோன்னா அப்படியே பார்த்தோன்னா அப்படி சாமி இல்லைன்னு ஒன்று, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா பயபக்தியாக வந்து இருப்பானா, இவனு பேசலாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கை ஃபார்ம் பண்ணணும். இதுதான் ஒரு வேலை ஆகும். இதே ஒரே ஒரு கேள்வி, இப்ப நீங்க பேசுறதே நம்மளுக்கு புரியுது, சனாதனம் வந்து இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு ஒரு கேடான ஒரு விஷயம்னு சொல்லி. ஆனா இப்ப முக்கியமான கேள்வினா, சனாதனம் பெண்களோட வளர்ச்சிக்கு எப்படி தடையா இருக்கு? ஆமா, முதல்ல சனாதனம் வந்து இந்த சமுதாயத்துக்கு முதல்ல வந்து முதல் எதிரியை விட பெண்களுக்கு தான் முதல் எதிரி. பெண்களுக்காக தான் சனாதனம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்கப்பட்டது. பெண்கள் பார்த்தோன்னா அடுப்பாங்கல்லே இரு, அடுப்புல தான் வேலை, சமைக்கிறது மட்டும் தான் வேலை, வெளியே போகக்கூடாது. மாதவிடா ஒரு காமனாக வர்றது மாதவிடா வந்து அது வந்து ஒரு தீட்டு, அதன் காரணமே வந்து ஐப்பெண் கோயில்கள் பெண்களை போகக்கூடாது. அது நம்ம கூட இருக்கிற ஒரு ஒரு உயிர், ஒரு பெண். இந்த பெண்கள் என்னவே இந்த வந்து உலகத்தில் வந்து ஆண் இனமும் ஒன்று வந்து இல்லாமல் போயிருங்க. ஏன் ஒரு மனித இனமே வந்து ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னா பெண்கள் தான் காரணம். ஸோ அப்படி வந்து போற்றக்கூடிய ஒரு பெண்ணை வந்து சாமியை காரணம் கொண்டு தான், சாமியை வச்சு தான், சனாதனத்தை வச்சு தான் ஏற்றத்தோட பார்த்தாங்க. பெண்கள் பார்த்தோன்னா ஒரு காலத்தில் பெண்கள் வந்து பார்த்தோன்னா மேலடைப்பு போடக்கூடாது. யார் சாமியாக பார்க்கக்கூடிய பெண்களை வந்து இப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்னும் பார்த்தோன்னா அதற்கு படி இன்னொரு படி மேலே பார்த்தோன்னா இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க, வேறு பரப்புகளில் பேசுகிறாங்க. பெண்கள்கிட்ட வந்து அக்கௌண்ட்டை வந்து கொடுக்காதீங்க, காசை வந்து கொடுக்காதீங்க, குடும்பம் நாசமாக போயிடும். பெண்கள் வந்து கனவு இருந்துட்டா உடன்கட்டை ஏறணும், பெண்கள் வந்து அந்த பெண்ணை வந்து வாழக்கூடாது, அவளால் இந்த சமூகமே நாசமாக போயிடும்,
ஒரு தப்பான சமூகமாக போயிடும் மாறிடும் அப்படின்னு எல்லாமே பெண்கள் நோக்கி தான் தொடரும். நிறைய மூட நம்பிக்கைகள் பழக்கங்கள் பார்த்தோன்னா பெண்கள் நோக்கி தான் இருந்தது. இன்னைக்கு தான் அது கொஞ்சம் படிப்படியாக மாறி வருது. உண்மையே பார்த்தோன்னா சனாதனம் கட்டுப்பாடுகள் அந்த ஃபார்முலா ரைட்ஸ்லாம் யாருக்கு வந்து இதாக இருந்ததுன்னா பெண்களுக்கு தான். பெண்கள் இதில் வந்து வீதியில் இறங்கி போகிறோம். நானும் இதெல்லாம் வந்து எதிர்த்து ஏன்னா நிறைய ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தவிர்த்து ஐப்பன் கோயில்களில் பெண்கள் போகணும்னு சொல்லி நிறைய பெண்கள் போராட்டம் பண்ணால் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ண இப்போ பெண்கள் இருக்காங்க. எப்படின்னா இல்லை கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆமாங்க, நான் வந்து தீட்டுதாங்க, தீட்டுங்க, பெண்ணு தான், தீட்டு தான், நாங்களாம் போகலாம் அந்த கோயிலுக்குள்ள. நாங்களாம் போனால் ஆண்களுக்கு வந்து இது உணர்வு தூண்டும், அந்த உணர்வு தூண்டும். அதனால நான் ஒரு இப்படி தாங்க வாழணும் அப்படின்னா அவளே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு இந்த சனாதனம் போய்கிட்டு பெண்களோட மைண்ட்லேயே போயிட்டு உட்காந்து ஊறி இருக்கு பாருங்க. அப்போ தான் ஒரு அடிமைன்றது வந்து அவளே வந்து ஏற்றுக்கிறான். அடிமை தாங்க நான் அப்படிதாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ முதல்ல பெண்கள் இதுலேருந்து வெளியே வரணும், உணரணும். இதுல வீடியோ எப்படி ஆரம்பிச்சுன்னா கடவுள் இருக்கா இல்லையா, சாமி இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா ஆரம்பிச்சு லாஸ்ட் இது சனாதனம் வரை வந்து சமுதாய பிரச்சனை வந்து நின்றுச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி பேசுறதை விட்டுட்டு இந்த சனாதனத்தையே ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து பேசிருக்கணும் போல. சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. முக்கியமா அடுத்த டாபிக் எதை பத்தி பேசலான்றதையும் சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம ஹலோ துலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.